ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்னைக்கு அதிகாலை நம்ம ஏரியா கிளைமேட் பார்த்தீங்கன்னா, ஒரு வெயிலோட சேர்ந்த ஒரு குளிர் இருக்குங்க. நல்ல பனி இருக்குது. இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோறு பொங்கி, மிளகு ரசம் வச்சு, முட்டைக்கோஸ் ஒரு மாதிரி பர்பிள் கலர்ல இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கோஸ் தான் பொரிக்க போறேன். ஃபர்ஸ்ட்டு உலைய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உலைய வச்சுட்டு, அரிசியெல்லாம் நல்லா கழுவி போட்டுட்டு, அரிசி களைஞ்ச தண்ணியை எப்போதுமே நம்ம முகம், கை, கால் கழுவுறதுக்கும், குளிக்கிறதுக்கும் அதை வந்து பயன்படுத்துவோம். அதனால எப்போதுமே அரிசி களைஞ்ச தண்ணியை அப்படியே ஒரு பக்கெட்டில் வந்து வச்சுருவோம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். இந்த செவ்வாய்க்கிழமைகளில் உப்பில்லாத உணவை உட்கொண்டு முருகப்பெருமானுக்காக ஒரு வேண்டுதல் வந்து செய்கிறேங்க. இது ரொம்ப காலமாக நான் செஞ்சிட்ருக்கேன். வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் உப்பு சேர்த்து, காரம் சேர்த்து சமைச்சு வச்சுருவேன். எனக்கு மட்டும் தனியாக உப்பு சேர்க்காம கொஞ்சமாக சோறு பொங்கி, இந்த பாசி பயிறு, பருப்பு இதெல்லாம் வேக வச்சு அதோடு வச்சு சாப்பிடுவேங்க. தொடக்கத்தில் ஒரு நேரம் மட்டும் உப்பில்லாத உணவை உட்கொண்டு அந்த விரதத்தை கடைப்பிடிச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3 நேரமே உப்பில்லாத உணவை உட்கொண்டு தான் இந்த மாதிரி ஒரு வேண்டுதலை வந்து முருகருக்காக செய்கிறேன். முட்டைக்கோஸை இந்த மாதிரி நீட்டமாக நறுக்கிட்டு 2 பச்சை மிளகாவை அதோடு சேர்த்துட்டு அதில் உப்பு சேர்த்து நல்லா பிணைஞ்சிட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை, சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் எதுனாலும் சேர்க்கலாம். நான் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் அதோடு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வைக்கணுங்க. இந்த மாதிரி கூட முட்டைக்கோஸ் வந்து பொரிக்கலாம், சூப்பராக இருக்கும். இதுக்குமே குழம்பெல்லாம் தேவைப்படாது. ரசம் வைக்கணும்னா வைக்கலாம், சுட சுட சோறோட இதை மட்டும் கூட வச்சு நம்ம வீட்டில் வந்து சாப்பிடுவாங்க. கீரை பொரிச்சா எப்படியோ அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு கொஞ்ச நேரம் வச்சு பொரிச்சோம் அப்படின்னா ருசி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி சிம்பிளாக ஒரு கோலம் போட்டேங்க. அந்த கோலப்பொடி நனைஞ்சு போச்சு, அதை வெயிலில் கொஞ்சம் காய வைக்கணும். முட்டைக்கோஸ் ஊறினதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, நம்ம பிணைஞ்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கோஸையும் அதோடு சேர்த்து கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்க நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி வச்சு இறக்கணும் அப்படின்னா நல்லாயிருக்கும். அப்படியே மிஷின்லேயும் துணி வந்து கொஞ்சம் அழுக்கு இருந்துச்சுங்க, அதையும் துவைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷினையும் ஒரு பக்கம் போட்டு விட்டுக்கிட்டே தான் இந்த வேலையுமே செஞ்சேன். காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா ரொம்ப பிஸியாக இருக்கும். எல்லாருமே வேலைக்கு வந்து பரபரப்பாக கிளம்பி போயிடுவாங்க. 7:30 மணிக்கெலாம் வேலைக்கு போயிடுவாங்க. அப்புறம் நாங்களும் கிளம்பி கடைக்கு போயிடுவோம். அதனால் காலையில் யாருக்கிட்டையும் நின்று பேசக்கூட முடியாது. ஜஸ்ட்டு ஒரு ஹாய் இல்லைனா பாய் மட்டும் சொல்லி பரபரப்பாக எல்லாருடைய வேலையுமே வந்து செய்ய ஆரம்பிச்சிருவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.